எந்த ஆத்ம நேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் தீக்கலாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே தேவிய மார்பில் காரோமேன் அப்பால் கரை ஏற்றி மோட்ச வீட்டில் சேருமேன் வல்ல தேவரீ அல்லால் வேறே தஞ்சம் அறியேன் கைவிடாமல் நேசத்தால் ஆற்றி தேற்றி தாங்குமே நீரே எந்தன் நம்பிக்கை நீர் சகாயம் செய்குவீர் ஏதோ மாற்ற ஏழையை சட்டையாலே மூடுவீர். பேசும்படியால் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எடுத்தருள் வாசிப்போம் 1 யோவான் புஸ்தகம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்க 1 யோவான் 5:20. அன்றியும் நல்லா கவனிக்கணும் எல்லாரும். ஒரு ஆழமான வசனம். ஆனா நான் ரொம்ப ஆழமா பேசல, லைட்டா தான் பேச போறேன். இது நன்ற வசனத்தை கவனித்துக் கொள். அந்தியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணுமா? சத்தியம் உள்ளவரை என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். சத்தியம் உள்ளவர் யாரு? சத்தியம் உள்ளவர் யாரு? பிதாவானவர். வாசிங்க. ஏன்னா சத்தியம் உள்ளவர் அறிந்து கொள்ள என்று சொல்லும் போது தேவனுடைய குமாரன் வந்துங்கும் போது அது பிதாவை குறிக்குது. பிதாவை அறிந்து கொள்ள குமாரன் வந்தார். வாசிங்க. நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் நிறுத்திக்கங்க. புத்தியை தந்திருக்கிறாரா? குமாரன் வந்து நம்ம பிதாவை அறிந்து கொள்ளணும்னு அதுக்குன்னே வந்தாராம். உலகத்துல இருந்து வந்து என்ன பண்ணாரா? நமக்கு என்ன தந்திருக்காரு? முட்டாய் தந்தாரா? சாக்லேட் தந்தாரா? புத்திய தந்தாரு. புத்திய தந்திருக்கிறாரா? வாசிங்க தொடர்ந்து. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோமா? ஆமென். வாசிங்க. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஓரளவுக்கு அது என்ன சொல்லுன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலோட்டமா புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிற கர்த்தருக்கு இந்த வசனம் நமக்கு அநேக இடங்கள்ல வசனங்கள் வேத வசனங்கள் சொல்லுகிறபடி திரியேக தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதாக இருக்கு. கிறிஸ்துன்னு வந்திருக்காங்க. அந்த வசனத்துல கிறிஸ்துன்னு இருக்கா? ஆவியான பிதா பார்த்தோம், குமாரன் பார்த்தோம், கிறிஸ்துன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? இருக்கிற அந்த வார்த்தை கிறிஸ்து இருக்குதா? அது வந்து ஆவியானவரை குறிக்குது. கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து. பாருங்க, அந்த 3 பேரையும் நம்ம சேர்த்து நம்ம ஆராதிக்க வேண்டியது அவசியமா இல்லை. அவர் திரியேக தேவனாக இருக்கிறார். பாருங்க, இதுக்கு நமக்கு அதை அறிந்து கொள்ளணும். அதுக்கு கர்த்தர் வந்து நமக்கு புத்திய கொடுத்தா தான் முடியும். உதாரணமா சொல்றேன். யோவான் 14, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23 எப்படி நம்ம அறிந்து கொள்ளுவோம்? 14:23
காஸ்பல் ஜான். வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக வாசிங்க. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்க, பிதா குமார் நாங்க சொல்லப்பட்டிருக்கு, வந்து வாசம் பண்ணுவோம். நம்ம இயேசுவ பிதாவை நேசிக்கும் போது என்ன சொல்றாங்களா, நம்ம வந்து அவருடைய வார்த்தையை தியானிச்சு அதன்படி நடப்போம், அதை கை கொள்வோம். அப்போ நம்ம அன்பா இருக்கிறோம்னு பார்த்துட்டு அப்படியே வழியில நடக்கிறோம்னு பார்த்துட்டு என்ன பண்ண, அவர் வந்து நம்ம நேசிச்சு நமக்குள்ளே வாசமாயிருப்பார். எப்படி வாசமாயிருப்பார்? மகிமையோட சிங்காசனம் ஆவியானவராய் உள்ளே வந்து வாசமாயிருப்பார். ஆவியானவர் தான் உள்ள வந்து வாசமாயிருப்பார். ஆவியானவர் மட்டும் இல்ல, அது ட்ரினிட்டி அங்க திருத்தம் இருக்கு, பிதா குமாரன் பரிசுத்தாவியாக. ஆனா ஆவியின் ரூபம் கொண்டு நமக்குள்ளே வந்து வாசமாக இருப்பார். அதுக்கு ஒரு புத்தி வேணும், அதை அறிந்து கொள்ள புத்தி இல்லாத 32ஆம் சங்கீதத்துல நான் அதை போய் எடுக்க விரும்பல. புத்தி இல்லாத கழுதை, கோவேரி கழுதை போல இருக்க வேண்டாம், குதிரை போல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, புத்தி இல்லைன்னா வேதம் அப்படித்தான் சொல்லு. அப்ப பாருங்க, இன்றைக்கு என்ன நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான காரியங்கள். இன்னும் இதை குறித்து அனையும் பேசலாம். நான் ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் காண்பிக்க விரும்புகிறேன். இது முதல்ல இந்த திருத்துவத்தை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். சிறிய இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் அநேகம் வந்திருக்கிறது. யெகோவா தான் தேவன்னு சொல்லுவாங்க. அந்த வாசனை கிட்டே போகாதீங்க. அப்படிப்பட்டவங்க வந்தாங்கன்னா நடையே ஏத்தாதீங்க, வெறும் யெகோவான்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே தெரியாம விட்டுறாதீங்க. அது அப்படியே பிளவ போல படர்ந்து குடும்பத்தை கவிழ்த்து போடும், ஆவிக்குரிய வாழ்க்கை கவிழ்த்து போடும். தயவுசெய்து யெகோவா மாத்திரம், யெகோவா விட்னஸ்ன்னு அந்த பக்கத்திலே போய் வாசனையே வேண்டாம். திருத்துவத்தை நீங்க முதல்ல அறிந்து கொள்ளணும். நான் திரும்ப திரும்ப சொல்ல, எல்லாம் நம்ம திருத்துவத்தை நம்புறவங்க தான். கள்ள உபதேசங்கள் நடமாடுது, எங்கெல்லாம் நடமாது, எல்லா இடத்துலயும் நடமாது. யுஎஸ்லயே நடமாடி இருக்கு பாருங்க. அதனால கிருபையா நம்ம கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்கள் அறியீர்களா? அறிந்து கொள்ளணும். என்ன அறிந்து கொள்ளணும்? முதல்ல நான் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் அறியீர்களா என்று பவுல் கேட்கிறார். 3:16 1 கொரிந்தியர் வாசிப்போ. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள். முதல்ல என்ன நமக்கு புத்தி வேணும்னு சொல்லும்போது, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நான் ஆண்டவர் எனக்குள்ள இருந்தா நான் யாரு? கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறேன். அதை அறிந்து கொள்ளணும். நம்ம எழுத்து அளவுல அறிஞ்சிருந்தால் கூட அநேக வேளையில நம்ம அதை செயல்படுத்துவதே இல்லை, அதை உணர்ந்து கொள்வதே இல்லை, அதுபடி நடப்பதே இல்லை, அதுக்கு கீழ்ப்படிவதே இல்லை, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை, அசட்டை பண்ணி விடுகிறோம். அங்க தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிற நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், அதை அறிந்து கொள்ளுங்க என்று சொல்லி சொல்லுகிறேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்கள். அப்போ எப்படி நான் தேவனுடைய ஆலயமானே? இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து வாசமாய் இருக்கும்போது, ஆவியானவர் வாசம் பண்ணும்போது நான் ஆலயமாக மாறுகிறேன். அல்லேலூயா. மற்றபடி எந்த தகுதியும் கிடையாது. பாருங்க, இது ஆவியான உள்ள வந்து வாசம் பண்ண இன்னொரு தகுதி இருக்கு. அது வாசிப்போம். 57 ஏசாயா 15ஆம் வசனம் வாசிப்போம். 57:15 ஏசாயா வாசிப்போம். கர்த்தரை குறித்துங்க சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரியவர், நித்தியவாசி. அவர் நாம என்ன? பரிசுத்தர். நித்தியவாசினா என்னன்னு புரியுது அவங்களுக்கு? இட்டர்னல் காட். நித்தியமா அவரு வாழுகிறவர், ஜீவிக்கிறவர். அவரை குறித்து என்ன சொல்லி இருக்குன்னு வேதம்? மகத்துவமும் உன்னதமா. வேற யார குறித்து உலகத்துல அப்படி சொல்ல முடியுமா? மகத்துவமானவர், உன்னதம். வேற யாரையா சொல்லுவீங்களாமா நீங்க?
யாரையாவது சொல்லுவீங்களா மகத்துவமானவர் அவரு? உங்க ஃப்ரெண்ட குறித்து, உங்களுக்கு ஊழியம் செய்யறவங்களை குறித்து மகத்துவமான உத்தரவு சொல்லவே முடியாது. என் மகிமையை துதிய யாருக்கும் கொடேன் என்று சொன்ன நித்தியவாசி. அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை மயம்படுத்தும் அந்த காலை வேளையில. அல்லேலூயா. முதல்ல இருந்து திரும்ப வாசிடுங்க. நித்தியவாசி, பரிசுத்தர் என்ற நாமமுடையவனாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறதாவது அவரே சொல்றாரு. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணும். ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுங்க. உண்மைன்னா என்ன அர்த்தம்? உன்னதத்துலதான் இருக்க முடியும். என்னால பரிசுத்த ஸ்தலம்னா அதுல இருந்து இருப்பேன். ஆனா நொறுங்குண்ட இருதயத்துல, தாழ்மை உள்ள இருதயத்திலும் நான் வாசம் பண்ணுவேன். அவ்வளோ பெரிய தேவன். நம்ம தாழ்மையா நடந்து கொள்ளும்போது, கர்த்தரை நினைக்கும் போது அப்படியே உடைந்த இருதயத்தோடு வாழும்போது, நறுங்குண்ட அந்த இருதயத்தை கர்த்தர் நினைக்கும் போது, பச்சத்தை நினைக்கும் போது நம்முடைய இருதயம் உடையுதா, நொறுங்குதா, அந்த இடத்திலும் நான் வாசம் பண்ணுவேன். நம்ம ஆலயமாக மாறுகிறோம். பாருங்க எப்படி ஆலயமாக மாறுகிறோம். ஒன்னத்துக்கு உதவாத இந்த மண்ணான மனுஷர், மண்ணோட மண்ணா அழிஞ்சு போறவங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி 28ஆம் அதிகாரத்துல 17, 18, 19 வசனங்களை வாசிப்போம். அவன் பயந்து, யாருங்க? யாக்கோபு. ஏன் மத்தவங்களும் சொல்ல, எல்லாரும் சொல்லணும். யாக்கோபு யாருங்க? அப்பாட்ட ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கினான், அண்ணன்ட்ட ஏமாத்தி சுதந்திரத்தை வாங்கிட்டான். பாருங்க, பயந்து போ ஓடுறான், வழியில படுத்து கிடக்கான். ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிற வாசிங்க. அவன் பயந்துட்டான். கத்தரப்பா, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்ன. வாசிங்க. அதிகாலையில யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து இந்த ஸ்தலத்துக்கு, அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். போது பாருங்க. இங்க பார்க்கும்போது இந்த 22 வாசிருங்க. 22 வசனம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம 28 அதிகாரம் வாசித்திருக்கோம். இவ்வளவு பரிசுத்தவான்களை குறித்தெல்லாம் வாசித்தோம். ஆபிரகாம், ஈசாக்கு, ஏனோக்கு, இவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்க, பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டாங்கன்னு பாக்குறோம். ஆனா இந்த யாக்கோபு, இந்த மனுஷன் தான் கர்த்தருக்கு முதல்ல ஒரு வீட்டை கட்டினவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சாலமோன் ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டினாரு. ஆனா இதுதான் முதல் கட்டப்பட்ட ஆலயம், கர்த்தருக்குரிய வீடு. ஹல்லேலூயா. அது எப்படி ஆலயம் கட்டினான்னு சொல்லி பாருங்க. சும்மா ஒரு கல்லு, அந்த கல்லை தலையில வச்சு படுத்திருந்தான். கர்த்தர் அவனை சந்திச்சு பேசுறாரு. அது வரைக்கும் வெறும் கல்லுதான். காலையில எழுந்து பார்க்கும்போது கர்த்தர் இந்த இடத்துல என்னோட பேசினார் என்று சொல்லி அந்த கீழே கிடந்த கல்லு அதை தூக்கி நிறுத்தினான். எனக்கு இரவு வேளையில எனக்கு அது ஒரு சப்போர்ட் கொடுத்தது, என்ன தாங்குச்சு. அது கர்த்தர், நான் வேற ஒருவருமே இல்லை என்று சொல்லி உணர்ந்து கொண்ட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அது வனாந்தரமான இடம், பாழ் இடம், வெறுமையான இடம், நரி ஊழையிடுகிற பயங்கரமான இடமாய் இருந்தது. அப்ப அந்த பயங்கரமான இடத்தில்
என்னை பாதுகாத்தது என் தேவன் தான். இந்த கல்லு நான் நிறுத்தி அவருக்கு வீடை கட்டுவேன் சொல்லி கல்லை தூக்கி நிறுத்தினேன். ஒன்னும் இல்லாத ஒரு நம்ம இன்னைக்கு பெருமை பாராட்ட ஏதாவது இருக்க? ஒன்னும் இல்ல. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு உடைந்த பாத்திரங்களாய் இருக்கு. கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. அது மேல எண்ணெய் வார்த்தான். நான் நினைச்சேன் எண்ணெய் எங்க இருந்து அந்த காட்டுக்குள்ள இருந்துச்சு. ஒருவேளை அவங்க ஓடி வரும்போது அவங்க அம்மா என்ன கொடுத்துருப்பா. ரொம்ப நேசிச்சால அவனை செல்லப்புல. கொஞ்சம் எண்ணெய்மா தலை காஞ்சி போங்க, கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கணும், கொஞ்சோண்டு கொடுத்துருப்பா. அப்படிதான் நினைச்சேன். தனக்குன்னு நேசி அம்மா கொடுத்த எண்ணெய் என்ன பண்ணா அது மேல ஊத்திட்டான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்த கர்த்தரை. ஹல்லேலூயா. எண்ணெய் ஊத்துன போது அது தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய வீடாக கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒண்ணும் இல்லாத மண்ணோடு மண்ணாய் கிடந்த எண்ணெய் அவர் தூக்கி நிறுத்தி என் மேல எண்ணெயை வார்த்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஆலயமாக இருக்கிறேன், கர்த்தருடைய ஆலயமாக. இப்படிதான் தேவனுடைய ஆலயமா எப்போ மாறணும்? இப்படிதான் மாறணும். கர்த்தர் என்ன தூக்கி நிறுத்தினார். பாவத்திலே கிடந்தேன், சேற்றிலே கிடந்தேன், பயங்கரமான குழியிலே கிடந்தேன், உளையான சேற்றில இருந்தேன். என்னை தூக்கி நிறுத்தி கண்மலையின் மேல நிக்க வச்சாங்க. என் மேல எண்ணெயை வார்த்து என்னை பரிசுத்தப்படுத்தி ஆலயமா தேவனுடைய வீடாக என்னை மாற்றி ஹல்லேலூயா உருவாக்கினார். ஹல்லேலூயா. நீங்க அறியீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்கள். இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசித்துருவோம். ஒரு அதே புஸ்தகம் 1 கொரிந்தியர் 6:19 வாசிப்போம். 6:19 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அறியீர்களா என்று திரும்பவும் பவுல் நம்ம பார்த்து கேட்கிறேன். நீங்க அறியீரா? உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 வசனம் வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து. இங்க ஹைலைட் பண்ண விரும்புறது, நான் குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புறது, கிரயத்துக்கு நீங்க கொல்லப்பட்டீங்க. நீங்க உங்களுக்கு சொந்தம். ஒரு கடையில இருந்து ஒரு பொருளை நான் வாங்கிட்டு வரேன், கிரயம் கொடுத்து வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கிடுங்க. அது வீட்டுக்கு வந்த பிறகு கடைக்காரன் எந்த என் கடையில தான் இருந்துச்சு, 1 வருஷமா இருந்துச்சு, எந்தன்னு கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. நான் கிரயம் கொடுத்துட்டேங்க, நான் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. இனிமே யாரும் அதை கிளைம் பண்ண முடியும்? என் வீட்டுக்குள்ள எடுக்க முடியுமா? யாரும் அதை எடுக்க முடியாது. எந்த ஆண்டவர் சொல்லுறாரு, நான் கரையம் கொடுத்த உடனே வாங்கிட்டேன், நீ உனக்கு இனிமேல சொந்தமே அல்ல. இத நம்ம அறிந்து கொள்ளவே. இந்த சரீரம் அவர் கொடுத்த சரீரம், அதை அவர் மீட்டு கொண்டார். கரையம் கொடுத்து பிசாசின் கையில இருந்து மீட்டு கொண்டார், அவருக்கு சொன்னேன். அப்புறம் ஏன் இஷ்டப்படி அதை நான் கையாள முடியுமா? இனிமேல என் சரீரத்தை முடியவே முடியாது. நான் அவருக்கு தான் சொந்தம். அந்த ரோமர்லயும் 14:7 அழகா சொல்லும். 14:7 வாசிங்க. 14:7 ரோமர். பிழைத்தாலும் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை. நான் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறேன்னு கர்த்தருக்கு நான் பிழைச்சிருக்கேன். எனக்கு நான் பிழைச்சிருக்கேன். நான் நல்லா உடுத்தணும், நல்லா திங்கணும், நல்லா போகணும், ஸ்டைலா உடுத்தணும், நல்ல நகை போட்டுக்கணும், சிங்காரமா இருக்கணும். அப்படியா? இல்ல இல்ல, நான் எனக்கு சொந்தமே அல்ல. வாசிங்க. ஒருவனும் மறிக்கிறதும் இல்லை. சரி, செத்து போனாலும் அவருக்கு பிழைச்சாலும் நானே பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரினும் அவர்க்கே
மரிப்பாயே. உழைத்து மரித்து உயிர்த்த நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்ப நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம். நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. தொடர்ந்து பார்ப்போம். நீங்க அறியீர்களா கர்த்தருடைய ஆலயம் என்று நீங்க அறியீர்களான்னு கர்த்தர் மீட்டு கொண்டாங்க. பாவத்துல இருந்து கரையம் கொடுத்து மீட்டு கொண்டாங்க. பொன்னினாலும் வெள்ளியில பழைய ஏற்பாடு காலத்துல வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து மீட்பார்கள். மாசற்ற ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். இதை நீங்க மறந்து விடாதீங்க என்று சொல்லி தெளிவா சொல்லு. சரி, என் வீடுன்னு சொன்னா நான் எவ்வளவு ஆசையா அதை நான் மெயின்டைன் பண்ணுவேன், எப்படி ஒழுங்குபடுத்துவேன், சீர்படுத்துவேன். ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோபு நிருபம் 4:5 வாசி. நிருபம் யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். நம்மில் ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். அது வரைக்கும் ஏத்துக்கிட்டீங்களா? அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீங்களா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் தேவனுடைய ஆலயம், நான் எனக்கு சொந்தம் இல்ல, அதனால அவருக்கு தான் சொந்தம். அது வரைக்கும் ஏற்றுக்கொண்டீங்களா? அப்ப வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறது என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறேன். இங்கதான் கர்த்தர் வர்றாரு. சின்ன தேவனுடைய ஆலயம், நான் கர்த்தருடைய வீடு, ஆவியான எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். சும்மா இருந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். வைராக்கிய வாஞ்சை உடையவராய் இருக்கிறார் என் மேலே. அல்லேலூயா. ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராய் இருக்கிறார். இது எனக்கு சொந்தம் என்று சொல்லி தன் ஓனர்ஷிப்பை நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் குரோம நமக்கு செய்யவே முடியாது. நான் எவ்வளவு வைராக்கிய வாஞ்சா இருப்பேன். யாராவது வீட்டு வாசல்ல குப்பை எவ்வளவு கொட்டிட்டு போனாங்க, நான் விடுவேன். பின்னாலே ஓடி போய் சட்டை இழுத்து, என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு இழுத்து சண்டை இழுத்துற மாட்டேன் நான். ஒரு சண்டை. ஏன்னா எனக்கு வைராக்கிய வாஞ்ச, என் வீடு சுத்தமா இருக்கணும், என் வீடு பரிசுத்தமா இருக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் அப்படியா வைராக்கிய வாஞ்ச உடையவராக, என் வீடு பரிசுத்தமா இருக்கணும். இயற்கை தானே, ஏன் அப்படி சண்டை போட்டுருக்கீங்க? என் வீடியா அது பரிசுத்தம், அவ பரிசுத்த. நான் சுத்தத்தை தான் ஒருவேளை என் வீட்டுல நான் பார்ப்பேன். நான் ஆவியானவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா அவங்களுக்கு? சுத்தம் பரிசுத்தம் வித்தியாசம் தெரியுது. பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள இந்த இடத்துல என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு? 2-3 வருஷம் நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒரு அபிஷேக கூட்டத்துல இதை பேசி இருக்கிறேன். திரும்ப நான் பேசுகிறேன். என்ன காரியத்துக்கு அப்படியா சொல்ற? வைராக்கிய வாஞ்சை. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம். 4ஆம் வசனத்தை வாசிப்போம். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது என்று அறியீர்களா? அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். புத்தியை தந்திருக்கிறார் என்று ஆரம்பிச்சோம்ல, இந்த புத்தி இருக்கா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அறியீர்களா? நீங்க உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு பாத்தீங்க. ஆயால் உலகத்துக்கு சிநேகனா இருக்க விரும்புகிறவர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலையும் இந்த வசனங்கள் இருக்கு. நீங்க பார்த்து கொள்ளுங்க. வாசிக்கும் போது தியானிக்கும் போது ஒன்றாய் இணைத்து
சேர்த்து வாசித்துக் கொள்ளுங்க. அதனாலதான் அவரு வைராக்கிய வாஞ்ச உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஆலயம் என்று சொல்லி நான் கரையம் கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லி இது என் வீடு என்று சொல்லி உள்ள வந்து உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் நான் உலகத்துல போய் சிநேகம் வச்சுக்கிட்டு இருந்தா அவர் என்ன பண்றாரு? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நான் வைராக்கிய வாஞ்சையா இருக்கு, நான் விட மாட்டேன் ஒன்ன அப்படின்னு சொல்லி இதுதான் வாஞ்சையா இருக்கிறார். இப்படிதான் நம்ம ஆலயமாய் மாறுகிறோம். பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த உலக சிநேகத்தை நம்ம இன்றைக்கு விட்டு விடும்படியாக கர்த்தர் வாஞ்சையாக காத்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, இன்னொன்று வசனம் வாசிப்போம். இந்த யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும். தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவைகளையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு யாரு கண்டாருங்க? ஏசு. வாசிங்க. அவ்வளவுதான் போச்சு. கைத்தினால ஒரு வாசிங்க. சவுக்கை உண்டு பண்ணி யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுகளை கொட்டி கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவங்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்ற அடுத்த 17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்து என்று எழுதியிருக்கிறதை டீச்சர்கள் நிறைய சங்கீதத்துல இருக்கு, போய் கண்டுபிடித்துக் கொள்ளுங்க. நேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வசனம். அவர் வைராக்கிய வாஞ்சை எப்படி இருக்கிறாருன்னு இங்க பிராக்டிகலா நமக்கு அதை செய்து காண்பிக்கிறார். சும்மா ஏட்டு சொரக்கா மாதிரி வைராக்கிய வாஞ்சையா இருக்கேன்னு எழுதி வச்சுட்டு அப்படியா என்னன்னு போல அவர் என்ன பண்றாரு? தேவ ஆலயத்தை எப்படி சுத்திகரிக்கிறார். ரொம்ப அவருக்கு வைராக்கியம், ரொம்ப பக்தி. அவர் என்ன பண்ணாரு? இங்க வந்து கள்ளர் குகை போல இங்க வியாபாரம் நடக்கு. வியாபாரம் நடந்தா என்னெல்லாம் நடக்கும்? ஏமாத்து நடக்கும், பேராச வேலை செய்யும். 5 ரூபா ஆட்டை என்ன பண்ணுவான்? 10 ரூபான்னு கேட்டு வாங்குவான். என்னெல்லாமோ நடக்கும், திருடு நடக்கும். அவன் அந்த பக்கம் பார்க்கும்போது இதை எடுத்துட்டு போயிடுவான். சண்டை போடுவானுங்க, ஒத்தனை திட்டுவான். வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. எங்க நடக்கு? தேண்டிய வீட்டிலே. அது என்ன? ஜெப வீடு. எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அத என்ன வச்சாங்கன்னா கள்ளர் கோவை மாதிரி வச்சாங்க. பார்த்து சும்மா இருப்பாரா? பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்து சவுக்க எடுத்துக்கிட்டு அடிச்சு எல்லாரையும் துரத்து. வாழ்க்கை வாழ்றதுக்கு காசு வேணும், வாழ்க்கை வாழ்றதுக்கு கத்துக்கு ஆராய்ச்சி ஆடு மாடுலாம் வேணும், புறா வேணும், எல்லாம் வேணும் தான். அப்புறம் ஏன் துரத்தி விட்டாரு? ஏன் அடிச்சு விட்டாரு? கவுத்தி விட்டாரு? அதெல்லாம் இருக்க வேண்டிய இடம் இருக்கு வெளியே, ஆலயத்துக்கு புறம்ப. இவங்க ஆலயத்துக்கு உள்ளே வச்சுட்டாங்க. வேணும் உனக்கு வாழ்க்கை வாழ காசு வேணும், ஆடு மாடு கோழி புறா எல்லாம் வேணும் தான் உனக்கு. அத இங்க வச்சுக்க கூடாது. காசு இங்க வச்சுக்கிடுங்க, இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட. தேவனுடைய வீடு இல்ல, அதுக்கு வெளியே வச்சுக்கோ, பர்ஸ்ல வச்சுக்க, பேங்க்ல வச்சுக்க, உள்ளத்துல கொண்டு வைக்காத. குப்பை தொட்டி எங்க மாய்ப்பீங்க? டைனிங் டேபிள் வச்சிருவீங்களா? அப்படித்தான் வச்சிருக்கோம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில். அந்த வீட்டுக்குள்ள அவர் வாசமா இருப்பாரா? இன்னைக்கு அதனாலதான் அநேக பேர் கர்த்தருடைய நன்மையில நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியல. ஏதோ எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணுங்க. வெளியே கிடக்கிற குப்பையெல்லாம் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டா உனக்கு எல்லாம் தேவைன்னு தெரிய அவர் கொடுப்பாரு. உனக்கு அத உள்ள வச்சுக்காத. கர்த்தர் அதை வெறுக்கிற. உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு? ஆவியானவர் மாத்திரம் தான் இருக்க. 4 அறைகள்னா
4 அறைக்குள்ளேயும் ஆவியானவர் 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 மாத்திரமே இருக்கணும். அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு கர்த்தர் வைராக்கிய வாஞ்சி அவங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அபாரகரவான என் இருதயத்தை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறான். என்னுடைய வீடாய் ஒப்பு கொடுக்க. நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. சில பேர் நினைப்பீங்க எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டா அப்புறம் ஒண்ணு உலகத்தை அனுபவிக்க முடியாது, ஒண்ணும் கிடைக்காது, காசு கிடைக்காது, பணம் கிடைக்காது. இல்லைங்க, அப்படி இல்லை. எல்லாம் 2 கொடுப்பாரு. நான் சொல்றேன், என் சாட்சி அதுதான். நீ ஒரு ஆடத்துக்கு உள்ள வச்சுக்கினா தூக்கி போட்டுரு. இன்னைக்கு 2 ஆடு கொடுப்பாரு உனக்கு. அல்லேலூயா. 100 ரூபாய் வச்சுக்கிட்டு பிசாரங்காசு மாதிரி பிடிச்சுக்கிட்டே இருக்கு உள்ள வச்சு. இதை எடுத்து வெளியே போட்டுரு. கர்த்தர் உனக்கு 1000 கோடி தருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுப்பாரு. என்னுடைய சாட்சி. எதை எங்க வைக்கணுமோ அங்க வைங்க. கற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் மாத்திரம் உள்ள வைராக்கிய வாஞ்சை உள்ளவரா இருக்க. சந்தோஷம் தானே உங்களுக்கு? உங்களை குறித்து ஒருத்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார். ஏன்னு சொல்லும் போது அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களா இருந்து கர்த்தருடைய வருகையிலே காணப்படத்தக்கதாக. அதற்கா இல்லன்னா நீ நிறையத்துக்கு போயிடுவே. இன்னொரு வசனம் வாசிப்போம். ஆலயமாய் நம்ம எப்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள நீங்களாம் யாராங்க? கற்புள்ள கன்னிகையாக. கிறிஸ்து கற்புள்ள கன்னிகைன்னா யாருங்க? வாசிங்க. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக உங்களுக்கு தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். நம்ம எப்படி வச்சிருக்க? தேவ வைராக்கியமாய் வைராக்கியம் கொண்டு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? உங்க மேல ஒரு வைராக்கியம் வச்சிருக்கிறாரு. எப்படி? ஆவியானவர் இப்ப என்ன பண்ணிருக்க? உள்ள வந்து உட்கார்ந்து நீங்க தான் கற்புள்ள கன்னிகை, உங்களுக்கு ஒரு திருமணத்தை நியமிச்சு வச்சிருக்கிறார். அந்த திருமணம் யாரோட? கிறிஸ்துவோட நடக்க போகுது வருகை நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கணவனுக்கு நியமிச்சுட்டா அந்த பொண்ணு மனைவியா நியமிச்சு வச்சிருக்க, என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணி இந்த பொண்ணு இந்த கணவனுக்கு இருந்தானே. அப்புறமா அந்த பொண்ணு போய் வேற யாருக்கிட்டையும் உறவு வச்சு அதை என்ன சொல்லுவாங்க? விபச்சாரம் சொல்லுவோமா மாட்டாமா? இப்ப என்ன நியமிச்சாச்சு கிறிஸ்துவுக்குன்னு, நான் கிறிஸ்துக்குரியவள் என்று சொல்லி நான் பரிசுத்தமாய் அவருக்கு என்று வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் தேவ வைராக்கியமாய் அதை நான் காத்துக்கொள்வேன் என்று ஆவியானவர் இங்கே இருக்காரு. இந்த பிள்ளை கிறிஸ்து நாள்ல கிறிஸ்துவுக்கு இணைய போகுது. அது வரைக்கும் இது எந்த தப்பு வழியிலும் போயிடக்கூடாதுன்னு வைராக்கியமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் அவருக்கு அவ்வளவு ஆவியானவருக்கு அவ்வளவு வைராக்கியம் சொல்லும்போது அடுத்த வசனத்தை வாசித்தீங்களா? 3ஆம் வசனம் வாசித்தீங்களா? ஆயிலும் இங்க ஒரு உதாரணம் சொல்ற, அதனாலதான் உங்களை குறித்து பயம். சர்ப்பமானது சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது. ஏவாள் பரிசுத்தமாக இருந்தா ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவளை வஞ்சித்து போட்டுச்சு. என்னது? சர்ப்பம் வந்து ஏமாத்தி போட்டுச்சு, வஞ்சித்து. உங்கள் மனது அத போலவே உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய, கிறிஸ்துவ என்பதில் ஆவியானவரை அங்க குறிப்பிடுது, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஒருவேளை சர்ப்பம் வந்து எவ்வளவு வஞ்சித்தது போல உன்னை வஞ்சித்துட்டுனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு நம்ம மேல வாஞ்ச நான் பத்தமாய் வாழ வேண்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? நான் பயந்து இருக்கிறேன். பாரத்தோட உங்களுக்காக வேண்டல் செய்து கொண்டே. நீ தவறான வழியில போயிடக்கூடாது. உலகத்து மேல நேசம் வச்சிருக்க, உலக சிற்றின்பத்துக்குள்ள நீங்க அடிமையாயிடக்கூடாது என்று சொல்லி அவர் பயந்து உங்களை ஒவ்வொரு நாள் கண்காணிச்சு பார்த்துக்கிட்டே. இந்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அநேருக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னத்துக்கு என்னமா அவுத்துட்ட கழுத மாதிரி என்ன விட்டுருங்க, நான் எங்கேயா போய் மேய்ஞ்சிட்டோம். இந்த ஆவியான இருக்கு என்ன உச்சாமே இல்ல அநேருடைய. இங்க அவர் சொல்லுகிறார், பாரத்தோட பயத்தோட உங்களுக்கான வேண்டுதல் செய்து. ஏன்னா ஆவியான நமக்காக வேண்டுதல் செய்யறாரு இல்லையா? ரோமர் 7 அதிகாரம் 26, 28 வீட்டுல போய் வாசிச்சு பார்த்துருக்கு. உங்களுக்காக வேண்டுதல் செய்யிட்டே இருக்கு. இங்க எனக்குள்ளே அவர் இதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த புத்தி எனக்கு வேண்டும், இந்த புத்தி எனக்கு வேண்டும். எனக்காக அவர் வைராக்கியமா இருக்கிறார், எனக்காக பாரத்தோட காத்து இருக்கிறார். எனக்கு கிறிஸ்துவோடு இணைச்சு வைக்கிற வரைக்கும். கல்யாணம் ஒழுங்கு பண்ணிட்டா அந்த பொண்ணு தகப்பன் என்ன பண்ணுவான்? ஐயோ கல்யாணம் நல்லா நடக்கணுமே, என் மகளை நான் புச்சங்கையில பிடிச்சு குடுக்கற வரைக்கும் அவருக்கு தூக்கம் வருமா? வர இது வேண்டான்றான், அது வேண்டாம், என்னவா வேணுமா எல்லாம் வாங்கி வச்சுட்டு காத்திருப்பான். என் பொண்ணை எப்படியாவது நான் பத்தமா கன்னியா நான் காப்பாத்தி புருஷன் கையில ஒப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி ஆவியான இன்னைக்கு பாரத்தோடு காத்துக்கொண்டு என் வாழ்க்கையை முற்றிலுமா நான் ஒப்பு கொடுப்பேன். ஒப்பு கொடுக்க நியமித்தபடினாலும் ஒப்பு கொடுக்கல, ஒப்பு கொடுக்கறதுக்கு நியமிச்சு வச்சிருக்கு, என்கேஜ் பண்ணி வச்சிருக்கு, என்கேஜ் பண்ணி நிச்சயம் பண்ணி வச்சிருக்கு. அந்த நாள் எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த பொண்ணு வாழணும். கர்த்தர் பரிசுத்தர் பெரிய காரியங்களை. இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆவியானுடைய வாங்க இதை நீங்க அறியீர்களா அப்படின்னு கேட்கிற 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7 வசனம் வாசிப்போம். 2:7 வாசிப்போ. 1 தெசலோனிக்கேயர். உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டா. எப்படி நடந்து கொண்டாரா? பச்சமாய் அன்பா. அந்த பட்சத்தை எப்படி காண்பிக்கிறா, எப்படி நமக்கு விளங்க பண்ணுகிற? நமக்கு வழங்காது. பட்சமாய் நடந்து கொண்டோம்னா வழங்காது. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடினாலே எங்கள் ஜீவனை உங்களுக்கு மனதாய் இருந்தோம். இங்க பாருங்க எப்படி இருந்தாரா ஆவியானவர் நமக்குள்ள. உங்களுக்கு பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல உங்கள் மேல் வாஞ்சையாய். வாஞ்ச அப்படின்னு சொல்லும் போது இந்த அன்பை பல மடங்கு ஆக்கும் போது, நம்ம பிள்ளைகள் மேல வைத்திருக்க அன்பை பல மடங்கு ஆக்கும் போது, நான் பிள்ளை மேல வாஞ்சையா இருக்கேன் நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு தெய்வீக வசனம் இல்லையா? தெய்வீக வார்த்தை. நான் என் பிள்ளை மேல அன்பா இருக்கேன். ஏன்னா நான் பால் கொடுத்து வளர்த்த பிள்ளை, என் ரத்தத்தையே நான் கொடுத்து வளர்த்த பிள்ளை, வளர்த்து விட்ட பிள்ளை. அப்படி இருக்கிறதான சூழ்நிலையிலே இங்க பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்க மேல நான் வாஞ்சையா இருந்தேன், பாசமா இருந்தேன் என்று சொல்லி. இங்க பால் கொடுக்க தாய் எப்படி காப்பாற்றுவா, தன் பிள்ளை எப்படி காப்பாற்றுவா? பால் கொடுக்கிற தாய் சற்று நீங்க யோசித்து பார்க்கணும். அது விட்டுட்டு போயிருவாளா? கடைக்கு போயிருவாளா? சினிமாக்கு போயிருவாளா? அந்த பால் கொடுக்கிற பிள்ளைய வீட்டுல பூட்டி வச்சுட்டு போவாளா? போவாண்டா, போவே மாட்டா. வலயத்துல ஏதோ 1-2 எக்ஸெப்ஷன் இருக்கும். என்ன எல்லாத்துலயும் எக்ஸெப்ஷன் இருக்குல்ல. ஜெனரலி ஸ்பீக்கிங் சின்னவும் நான் எந்திரிச்சு ஓடுவாள்ல, வேலை இருந்தா அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுவா. என் பிள்ளை அழுது துணியை உதறி பாப்பா, ஏதாவது எறும்பு இருக்கா, கடிச்சிருச்சா, கொசு கடிச்சிருச்சா, பாப்பாள மாட்டாள. காப்பாற்றுகிறது. நான் உங்களை காப்பாற்ற வாஞ்சையா இருக்கிறேன். இல்லையா? உணர்ந்து கொண்டீங்களா? இதை நீங்க அறியீர்களா? இந்த புத்தி இருக்குதா? என்ன காப்பாற்றுவார் அவரு. ரத்தத்தை சிந்தி என்ன மீட்டெடுத்தாரு, என்ன காப்பாற்றுவார். இல்லையா? கரங்களை தட்டி கதற மயக்கப்படுத்தாங்க மத்தியான வேலையில. இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். நான் செவல புள்ள, எனக்கு ஒண்ணும் கொடுக்க கிடைக்காது அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களை அவர் பட்சமாக காப்பாற்றுவார்.
என் தேவன் என்னை பச்சைமா காப்பாற்றுவார். நான் அழிஞ்சு போயிருவேன் இந்த பிரச்சனையில நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. நான் தோற்று போவேன் இந்த பிரச்சனையில. இல்ல இல்ல இல்ல, உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போகாதபடி, அழிந்து போகாதபடி அவர் உன்னை காப்பாற்றுவார். பச்சைமாய் உன்னை காப்பாற்றுவார். அந்த புள்ள பாலுன்னு கேக்குமா? பால் குடிக்கிற புள்ள நீனா எடுத்து பால் ஊட்டுவேன். அத போல உன் தேவையை அதிசயமாய் சந்திப்பார். அல்லேலூயா. நீ கேட்கும் முன்பதாக அவர் உன் தேவை அறிந்த தேவன். உன் தேவையை அதிசயமாய் சந்திப்பார், உன்னை காப்பாற்றுவார். கரங்களை தட்டி கத்தர மயம்பட்டு இந்த மதியான வேளையில். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசி. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீங்களா? தாய் மட்டும் ரொம்ப தூக்கி வச்சு பைபிள் பேசுதுங்க. தகப்பன் பண்ற பாருங்க. அவன் தகப்பன் என்ன பண்ணா அந்த பிள்ளைக்கு? சொல்லுங்க பாக்கலாம். வாஸ்தவத்துல நீங்க என்ன புரிந்து? புத்தி சொல்லுவான். தகப்பன் புத்தி சொல்லுவான்னா என்ன? புத்தி தேர்தல். கஷ்டத்துல நிற்கும் போது தேற்றுவான் தகப்பன். எச்சரிப்பு. தவறான வழியில போகும்போது எச்சரிப்பான். அந்த தகப்பனுடைய கண்டிப்பு தேவையா இல்லையா? பால் கொடுக்கிற பிள்ளைய போய் நீ அசிங்கம் பண்ணிட்ட அடிக்கல முடியுமா? முடியாது. தாய் அன்பை காட்டுவாள், தகப்பன் எச்சரிப்பை காட்டுவான், கண்டிப்பை காட்டுவான். அதே வேளையில புத்தி சொல்லுவான். உட்கார வச்சு காமா இருக்கும்போது, அமைதியா இருக்கும்போது புத்தி சொல்லுவான். இப்படி செய்யுப்பா, இப்படி செய்யாது என்று சொல்லி புத்தி சொல்லுவான். இத்தேவை. அதனாலதான் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, எல்ஷடாய், சர்வ வல்ல தேவன். ஒரு பக்கம் தாயினுடைய அன்பு, ஒரு பக்கம் தாயினுடைய அன்பு, மறுபக்கத்திலே தகப்பனுடைய கண்டிப்பு. எல்ஷடாய். எனக்கு அவர் தாயும் தந்தையும் அவர் தான். கூடயே இருந்து எச்சரிப்பார், புத்தி சொல்வார். நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். நீ அறியீர்களா, இது அறிந்திருக்கிறீர்களா என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு புத்தியை தந்து இருக்கிறார். அவர் கண்டிக்கும் போது அந்த மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். எச்சரிக்கும் போது அந்த எச்சரிப்புக்கு விலகி நம்ம நேர் வழியில பாருங்க. கர்த்தரை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கும்போது, புத்தி எப்படி நமக்கு தர்றாரு என்று சொல்லி பார்க்கும்போது, வசனங்கள் மூலமாக நீ வேளையில் நம்மோடு இடைப்படுது. வசனங்கள் மூலமா ஆவியான எப்படி கிரியை செய்யற உள்ளே இருந்து அன்பு பாராட்டி நம்மை நேர்வழியிலே நடத்துற. 5:39 யோவான் சுவிசேஷம் வாசிக்கும் போது சொல்ல, இயேசுவே அவர் வாயை திறந்து சொல்லுகிற ஒரு காரியம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே சொல்லி சொல்லப்படுது. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அவைகளே என்று சொல்லி சொல்ல. அப்ப வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம புத்தி அடைகிறோம். இந்த வசனங்கள் என்னை கர்த்தரை குறித்த அறிவுக்குள்ளே நடத்துகிறேன். அதனாலதான் தினந்தோறும் வேதம் வாசிங்கன்னு சொல்லுவோம், வேத தியானிங்கன்னு சொல்லுவோம். ஆலிஸ் ரொம்ப பிஸியா இருக்காங்க, உங்களை இன்னைக்கு பேர் எழுத சொன்னு நினைச்சேன், மறந்துட்டேன். வேத வாஸ்தவங்க 2 பேர் வாஸ்தவங்க, 2 வருஷம் வாஸ்தவங்க பேரை தனியா எழுதுங்க, அவங்களுக்கு ஒரு விசேஷ கிஃப்ட். வேதத்தை 1 வருஷம் வாஸ்தவங்களை தனியா எழுதுங்க, அவங்களுக்கு ஒரு வேற கிஃப்ட், வெறும் பைபிள் நாங்க கொடுப்போம். டிசம்பர் மாதத்திலே கர்த்தருக்கு சித்தமான அந்த பேரை ஆலிஸ்ட கொடுத்துட்டு போங்க. 2 முறை வாஸ்தவங்க நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க, நான் கூட வாசிச்சிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4-5 பேர் 2 முறை வாசிச்சிருக்காங்க.
சில ஒரு முறை வாசித்தாங்க. வாசிக்காதவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு நாங்க புத்தி சொல்லுறோம், வாசிங்கன்னு புத்தி சொல்லுறோம். உங்களுக்கு வேதத்தை வாசித்து பாருங்க, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவனம் உண்டு. கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கும், கர்த்தரை அறிந்து கொள்வோம். இந்த புத்தி எங்க இருந்து வருது? வேத வார்த்தையில இருந்து நமக்கு வருது. புத்தியை தந்திருக்கிறார். எப்படி புத்தியை தந்திருக்கிறார்? இந்த வேத வசனத்தை வாசிக்கணும், தியானம். இங்க பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் வாசிங்க. நான் கொஞ்சம் லைட்டா பேசி முடிச்சிருக்கேன். இந்த புஸ்தகம் எந்த புஸ்தகங்க? எந்த புஸ்தகங்க உங்க கையில இருக்கா? வேத புஸ்தகம். வாசிங்க. இந்த புஸ்தகத்திலே எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்த அநேக அற்புதங்களை செய்தாரா? பாதி தான் எழுதி இருக்கு, பாதி எழுதல, பாதி கூட இல்ல, கால்வாசி கூட எழுதல. வாசிங்க. இயேசு அப்ப ஒரு பர்பஸ், கொஞ்சம் சில அற்புதங்களை மாத்திரம் இதுல வேதத்துல நம்ம கையில இருக்க வேதத்துல நம்ம எழுதி வச்சிருக்கிறாங்க, அதை அறிந்து கொள்கிறோம். அதுல உடைய பர்பஸ் என்ன என்று சொல்லுங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும், விசுவாசித்து இயேசுடைய நாமத்தினால் நித்திய ஜீவனை அடையும்படியாகும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கிறோமா? இந்த அற்புதங்கள் எல்லாம் வாசிக்கிறோமா? தியானிக்கிறோமா? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா அதையே நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க கேட்டே இருக்கேன். அதை விட்டுட்டு ஒரு அற்புதத்தை எடுத்து தியானிங்க. ஒரு அற்புதத்தை எடுத்து தியானிங்க. அப்ப அந்த தியானிக்கும் போது இயேசு என்ன செய்யறாரு, அந்த அற்புதம் பெற்றவங்க என்ன செய்யறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வெளிப்பாடு வேணும். கொஞ்சம் அமைதியா இருந்து பொறுமையா இருந்து வாசித்தீங்கன்னா பேசுவாங்க. அந்த செரபேனிக்கு ஸ்திரீ கூப்பிட்டு பார்த்தா, முதல்ல கேட்க விடவே இல்லை. இசையரே இறங்கும், இசையரே இறங்கும், ஏச. அப்புறம் என்ன பண்ண, எல்லாரும் சொல்றாங்க, சீசர் சொல். அவ கேக்குறா, என்னமோ கூப்பிடுறாண்டாரு, என்னன்னு கேட்டவளை அனுப்பிடுங்க. அப்பவும் அவர் சொல்லிட்டாருன்னா இஸ்ரவேல் இடத்துக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்ணுகிறா, விட்டாள். அதோட அந்த கால்ல வந்து விழுறா. அல்லேலூயா, தாழ்மை. ஒரு அற்புதம் வேணும்னா நீ தியானித்து பார். வாழ்க்கையில நீ பெருமையா நடந்து கொண்ட சம்பவங்களை, பேசின பேச்சுகள் எல்லாம் நினைச்சு பாரு. அதெல்லாம் அருவருப்பான கந்த. இயேசுக்கு முன்னால எல்லாம் குப்பை, தேவன் எல்லாம் நஷ்டம். உன் கையில இருக்கிற பணத்தை வச்சு ஆண்டவருக்கு பிரைபு கொடுத்து வாங்கிடலான்னு நினைக்கிறியா? தாழ்மை. கிட்ட வரணும். கிட்ட வந்த முதல்ல ரோட்ல வீதியில கிட்ட வர்றோமா அற்புதங்களை பெற்றுக்கொள்ள? கத்தரை நெருங்கி வர்றோமா? நெருங்கி வந்தா சும்மா வர முடியாது, பொசிங்கிருவோம். பரிசுத்தம் இல்லாம ஒருவன் ஒரு தரிசிக்க முடியாது. என்ன பரிசுத்த பண்ணி கொண்டு தாழ்த்தி நம்ம பக்கத்துல இந்த முச்செடி எரியுது. மோச ஆடு வச்சுட்டு இருக்கிற நடந்து வர்றாரு. நான் பக்கத்துல போய் என்ன நடக்குன்னு பாக்குறேன். ஆண்டோடைய சத்தம் வருது, பாதரட்சை கழட்டி போட்டு இல்லையா? நீ உலகத்துல எல்லாம் நடந்து வந்தல்ல, சுத்தி 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 அழுக்கெல்லாம் சாணியெல்லாம் மீச்சிட்டு வந்தல்ல, அதோட கத்தட்ட போய் நிக்க முடியுமா? முடியாது. என் அழுக்கெல்லாம் தூர போட்டுக்குதான். இப்படியா இன்னும் அநேக காரியங்கள் சொல்லு நம்ம இது அது நம்ம கான்டெக்ட் இல்லை, அதனால நான் அதுக்குள்ள போறேன். அப்போ இந்த அற்புதங்களை நம்ம தியானிக்கும் போது நம்ம இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நம்ம விசுவாசித்து, நீங்க இந்த ஒரு மாத்திரம் தான் இதை எனக்கு செய்ய முடியும் இந்த அற்புதத்தை அப்படின்னு சொல்லி இதை விசுவாசித்து நம்ம அது மூலம் என்ன நிச்சய இதுக்காக எழுதப்பட்டிருக்கேன்னு சொல்றோம். இப்ப வசனங்களை நம்ம தியானிச்சு பார்க்கணும். அவரை குறித்து சாட்சிகள் 21 கடைசி வாசிங்க.
யோவான் இயேசு செய்த முதல்ல இங்க பார்த்தோம் 20 அற்புதம் போட்டிருந்துச்சு. இங்க என்ன போட்டிருக்கு? வேறு அநேக காரியங்கள் அற்புதங்களாகவும் இருக்கும், அது செய்த காரியங்களாகவும் இருக்கலாம். அப்போ ஒவ்வொன்றா எழுதுனா எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகமே கொள்ளாது. வாசிங்க. அப்படி உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். அப்ப பாருங்க, நம்ம இத கர்த்தர்னு விசுவாசிக்கிறதுக்காக ஒரு சில காரியங்களை வேற என்ன செஞ்சிருப்பாரு? அற்புதங்கள் நிறைய செய்தாரு. வேற என்ன காரியங்கள்லாம் செய்தாரு? சவுக்க எடுத்துக்கிட்டு அடிச்சாரு. இன்னும் நிறைய அப்படியெல்லாம் பண்ணி இருக்கிறாரு. அவரு போராட்டி விட்டாரு. கடல் மேல நடந்தாரு, எல்லாம் அற்புதம். காற்ற கடல் அதட்டினா இறையாதே சொன்னோன்னே அப்படியே நின்னுச்சு பக்குன்னு. இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் இங்க பேசாதீங்கன்னு சொன்னாலும் சாட்சி சொல்ற நேரம் அப்பா இங்க சாட்சி அது பாட்டுக்கு நடக்கும். அங்க ஒரு மகாநாடு நடக்கும், ஒரு இங்க ஒரு மகாநாடு நடக்கும், ஒரு அங்க ஒரு மகாநாடு. கர்த்தருக்குரிய பயபக்தி இல்ல நமக்குள்ள, அதனாலதான் அப்படியெல்லாம். பாருங்க, வேத வாக்கியம் சொன்னேன் முதல்ல, ஆவியானன்னு சொன்னேன், ஒரு வேத வசனம்னு சொன்னேன். ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள், கனி, இத நம்ம பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அறிகிற அறிவு புத்தி நமக்குள்ள பாருங்க. நான் அடிக்கடி ஆச்சரியப்படுவது உண்டு. தாவீத குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் 2:30. அவன் தீர்க்கதரிசியாகி இருந்தான். தீர்க்கதரிசியாவ இருந்தான். அவன் நான் நினைப்பேன் ராஜாவில் இருந்தான் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். தீர்க்கதரிசியா இருந்தான் வேதம் சொல்லுது. என்ன தீர்க்கதரிசியாக இருந்திருப்பான் என்று சொல்லி நான் ஒரு சில வேளையில யோசிப்பது உண்டு. நம்ம டிவோஷன் புக்ல ஒரு டிவோஷன் கூட அதுல நான் எழுதி இருக்கிறேன். தீர்க்கதரிசியா இருந்தான். அவன் சொல்லுகிறான், எப்படி இந்த தீர்க்கதரிசனம் வர அவனுக்கு வந்துச்சு? அபிஷேகத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை அளவில்லாமை பெற்றிருந்தான். அவன் ஆவில நிறைந்து வரங்களினாலே செயல்பட்டதை பார்க்க 23ஆம் சங்கீதத்துல சொல்லு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப யோசித்து தியானிச்சு பார்த்தா 10ஆம் அதிகாரம் யோவான்ல சொல்ல, நானே நல்ல மேய். எத்தனையோ 400 வருஷத்துக்கு பிறகு இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய். இவன் முந்திரி கோட்டை மாதிரி என்ன பண்ணுகிறார்? 23ஆம் சங்கீதத்துல எழுதி வச்சிருக்கேன், கர்த்தர் என் மேய்ப்பராய். அது எப்படி தெரியும் அவருக்கு? தீர்க்கதரிசன வரத்தின் மூலமா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்பட்டு அவருடைய தலைய எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தை குத்தங்க அவ்வளவாக தீர்க்கதரிசனம் சொல்லி வைத்தார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசனம். எல்லாருக்கும் கிடைக்க போதில்லை அந்த அபிஷேகம். அப்போ சில 2ஆம் அதிகாரத்துல இருந்து எல்லாருக்கும் கிடைக்க போகுது. மாம்சவன் யாரு மேலும் ஆவியை ஊற்றுவேன் என் தலையை எண்ணெயால். நம்ம தைரியம் அன்னைக்கு சொல்லுறோம் இல்ல, நம்மளால இல்ல அந்த சங்கீதத்தை தினம் சொல்றோமா? நான் சொல்லுவேன், தினம் என் தலை எண்ணெயால அபிஷேகம். அவன் சொல்லுகிறான் 92 புது எண்ணெயினால என்ன அபிஷேகம் பண்ண. ஒவ்வொரு நாளும் நமக்கு புது எண்ணெய் அபிஷேகம் கிடைக்குது. அவன் என் நீதியின் பாதையிலே நடத்துறார். நான் தான் சத்தியம் வழி ஜீவன் சொன்னான், அவன் வழின்னு சொன்னாரு. 14ஆம் அதிகாரம் யோவான்லே சொல்லி இருக்கிறார், நானே சத்தியம் வழியும் ஜீவன். அத தீர்க்கதரிசனம் இவர் முதல்லயே முன்கூட்டியே சொல்லிட்டு நீதியின் பாதையிலே என்ன நடத்துகிறார் என்று சொல்லி சொல்லுங்க. அநேக காரியங்கள் உண்டு. 27ஆம் சங்கீதம் நீங்க எடுக்க வேண்டாம். முதல் வசனத்தை யாராவது சொல்ல முடியுமா? 27:1 என்ன சொல்லுதுன்னு? கர்த்தர் என் வெளிச்சமும் கர்த்தர் என் வெளிச்சமும் என்ற சுப்புமானவர். அல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சம்னு சொல்லுகிறான். யோவான் 8:12 நானே அந்த உலகத்துக்கு வந்த ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. நான் தான்
நான் தான் வெளிச்சம், நான் தான் ஒளி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அத அவன் இருட்டுக்குள்ள யுத்தத்துல பாதியில இருளில இருக்கும்போது அவன் தெளிவா சொல்லுகிறான், நான் பயப்பட மாட்டேன், இருளில இருந்தாலும் கர்த்தர் என் வெளிச்சமா என்னோடு கூட இருக்கிறான் இல்லையா? கர்த்தர விதமா வெளிச்சமாய் கொண்டு நடந்து வெற்றி பெற்ற மகன். தீர்க்க தரிசனமாய் சொல்லு. நமக்கு அப்படிலாம் தீர்க்க தரிசனம் வராது. நமக்கு அப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் வராது. ஆவியில நிறைந்து வாழும்போது இந்த உண்மையான தீர்க்க தரிசனங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை குறித்த வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். அநேகர் பொய் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அது எப்படி வருதுன்னு தெரியல. எந்த ஆவியினால ஏவப்பட்டு அஸ்த ஆவியினால ஏவப்பட்டு தான் அப்படி மத்தவங்களை பயப்படுத்த திசை திருப்ப இல்லையா? போய் சிக்கிக்கொள்ளாங்க. நிறைய பொய் தீர்க்க தரிசனம் சொல்ற இடத்துக்கு போகும், கூட்டம் ஓடும், மந்த மந்தையா ஓடுவாங்க. உண்மையான வசனம் போதிக்கப்பட்டு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. வரட்டும், கொஞ்சம் பேர் வந்தாலும் போகணும். எந்த மனுஷன் கர்த்தருக்குள்ளே தேறினவனாக நிறுத்துவதே எங்க பாரம் வாஞ்ச. கூட்டத்தை நாங்கள் பார்ப்பதே காரியம். கர்த்தர் என் கண்மலை என்று சொல்லு. இஸ்ரேல் ஜனங்களோட வந்த ஞான கண்மலை அவர்தான் என்று சொல்லி இப்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, இன்னும் ஒரு வசனம் யோவான் 14:26 வாசிங்க. 14:26 நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைவு. ஆவியானுடைய முக்கியமான பங்கு இங்க நம்ம அறிந்து கொள்கிறோம். எல்லாம் நமக்கு சொல்லுவார. இயேசு சொன்னதெல்லாம் நினைப்பூட்டு வர. நம்ம மறந்து போயிடுவோம்ல அநேக காரியங்களை. வீட்டுல ஒரு சின்ன சின்ன காரியங்களையும் மறந்து போகிறோம். அப்ப எப்படி பெரிய காரியங்களும் பைபிளையே எல்லாரும் மறந்துடும். ஆவியான உள்ள சொன்ன இன்னைக்கு காலையில பைபிள் வாசிக்கலாமா, பைபிளை எடுத்து வாசிமா சொல்லுவார், ஞாபகப்படுத்துவார். வேதத்தை தியானிக்க நம்மள ஞாபகப்படுத்து. நீ பைபிள் வாசிட்டீங்களா, வேதம் வாசிட்டீங்களா, காலையில மீட்டிங் தானே போறேன் அவசரமா ஓடி வந்துட்டீங்களா, அங்க போய் பைபிளை தானே வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்க போறோம் 2 மணி நேரம். காலையில வேதத்தை வாசி ஆவியான ஞாபகப்படு. நீங்க வாசிட்டு வந்துருங்க தெரியும். வெள்ளிக்கிழமையா மத்த நாள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த அம்மா கேட்டு வைக்கும், அதனால வாசிடுவோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாசிட்டு வந்துருங்க. உங்க திருட்டுத்தானா ஆவியானவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லையா? ஜோம் பண்ணு ஞாபகப்படுத்துவோம். யாருக்கு ஜோம் பண்ணுமோ அவங்க முகத்தை கொண்டு காட்டுவார் தெரிவிக்கும் போது இல்லையா? ஆவியிலே நிறைந்து நீங்க வாழும்படியா கர்த்தர். 16 யோவான் 16 கடைசியா அப்படியே ஜபத்துக்குள்ளாய் கடை 16:30 யோவான் 16:13 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, ஆவியானவர் வரும்போது அவர் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு வைத்திருக்கிறார். அறிந்திருக்கிறோமா? ஆவியானவரை அணைத்து போடாதீங்க, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, ஆவியானவருக்கு கீழ்ப்படிங்க மெல்லிய சத்தத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கப்படுத்தாம வாழ, ஆவியை அவிக்கப்படாம இருக்க நம்ம கற்றுக்கணும். ஆவி எப்போ அவித்துப்படுவோம்? 2 வருஷம் 3 வருஷம் சொல்லுவாரு, நீ கேட்கவே இல்லைன்னா அப்படி சத்தம், நீ அவரை விட்டு தூரமா போக போக அவர் கூட சத்தம் ரொம்ப துவனிக்குமா, அப்படியே இல்ல ஸ்லோவா அப்படியே கொஞ்சம் டேப்பர் ஆகி அப்புறம் அப்படியே கேட்காம. இவ்வளவு துக்கமான ஒரு பின்மாற்றம். இன்னைக்கு அநேக பின்மாற்றம், குடும்பங்களில பின்மாற்றம். கர்த்தர் தூக்கி நிறுத்தம். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்ம ஆசீர்வதிப்பாராக. நேர் பிந்தி வந்தீங்க, அதனால முதல் வசனத்தை யாராவது வாசிங்க. ஞாபகம் வச்சு வாசிப்பீங்களா? என்ன ரெஃபரன்ஸ் சொல்லணுமா பார்க்கலாம். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ட்ராக்ல இருக்கீங்களா? அல்ல ட்ராக்கை விட்டு போயிட்டீங்களா, டீரெயில் ஆயிட்டீங்களான்னு பாத்துருவேன் நான். வாசிங்க, ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. 1 யோவான் 5:20 வாசிங்க. அந்தியும் நல்லா பிந்தி வந்தவங்க நினைத்துங்க, இதான் தியானித்தோம். நீ பிந்தி வந்தா உங்களுக்கு தலையும் புரிஞ்சிருக்கா, காலும் புரிஞ்சுக்கா, வாலும் புரிஞ்சுக்கா, என்ன பேசுறாங்க, என்னமோ பேசுறாங்க. நுழைஞ்சிருச்சு, ஆமா வாலெல்லாம் நுழைஞ்சிருச்சு சார், நான் பாடம் நுழைஞ்சிட்டேன் அந்த மாதிரி. வாசிங்க, அதை கவனிக்கணும் எல்லாரும்.
அன்றியும் நாம் சத்தியமுள்ள தேவனை பிதாவை அறிந்து கொள்ளுவதற்கு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். குமாரன் இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோமா? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி நம்ம காத்துக்கொள்வோம். திரியேக தேவன் அவர். ஆவியானவர் ஏமாத்தினா பிதாவானவர் இருப்பார். பிதாவானவர் ஆவியானவர் ஏமாத்தினா குமாரன் வந்து நிற்பார். ஜாக்கிரதையாக ஆசீர்வாதத்தை தேடுவோம் என்றால் பிதாவும் நம்மை ஆசீர்வதிப்பார், குமாரனும் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆவியானவரும் நம்மை ஆசீர்வதிப்பார். பிதாவின் அன்பும் நம்ம மேல ஊற்றப்படும், குமாரனுடைய அன்பும் நம்ம மேல ஊற்றப்படும், ஆவியானுடைய அன்பும் நம்மை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆவியானுடைய அன்பும் நம்ம மேல ஊற்றப்படும். இன்றைக்கு நாம் எல்லாரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தோட கடந்து போற கரங்களை தட்டி கத்தர மேம்படுத்த. அல்லேலூயா. அப்படியே ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போறோம்.